ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. இந்த HTML கோர்ஸில் இந்த பிகினர்ஸ்க்கு நம்ம எல்லா ஸ்டெப்ஸையுமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேராகிராஃப் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டேக் தான். ஸோ பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ஒரு HTML எலமெண்ட். இது வந்து ஒரு எம்டி எலமெண்ட் கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ HTML எலமெண்ட்னா என்ன, எம்டி எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய HTML கோர்ஸ் எல்லா வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ HTML எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் டேக், ஒரு எண்டிங் டேக் இருக்கு. ஸோ எம்டி எலிமெண்ட் அப்படிங்கிறது எண்டிங் டேக் இருக்கிறது, ஸ்டார்டிங் டேக் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ஒரு HTML எலிமெண்ட். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம பேராகிராஃப் டேக் கொண்டு வரதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ P+ டேப் பேராகிராஃப் டேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம கண்டென்ட்டை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்டுக்குள்ள நம்ம கண்டென்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டைப் பண்ணலாம். என்னன்னு சொல்லலாம், நான் வந்து என்னோட நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஒரு பேராகிராஃப் கிட்டத்தட்ட ஒரு 100 லைன்ஸ் வந்து பேராகிராஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து உங்களால் டைப் பண்ண முடியாது 100 லைன்ஸ். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா லோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட்கட். இப்போ எனக்கு பேராகிராஃப் டேக்ல கண்டென்ட்டு கிட்டத்தட்ட 100 வேர்ட்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, லோரம் 100 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 100 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 வேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ லோரம் 10 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 10 வேர்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ மற்ற எடிட்டரில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் HTML ஃபுல் கோர்ஸ், அதாவது HTMLோடைய ஃபுல் கோர்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்லுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. ஐ எம் தமிழா.